ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாகும், லேபருக்கு எவ்வளோ செலவாகும், டோட்டலாக பில்டிங் முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாகணும்னு பார்த்துடலாம். மெட்டீரியல் நம்ம ஃபஸ்ட் வாங்கக்கூடிய பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 600 பேக் தேவைப்படும். ஒரு பேக்கோடைய ப்ரைஸ் நம்ம 350 ரூபா போட்டுக்கலாம். சிமெண்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 2,10,000 செலவாயிரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5000 கேஜி, அதாவது 5 டன் தேவைப்படும். ஒரு கேஜியோட ப்ரைஸ் நாம் 75 ரூபா போட்டுக்கலாம். ஸ்டீலுக்கு பார்த்திங்கன்னா 3,75,000 செலவாகும். நெக்ஸ்ட் ஒன் எம்சாண்டு பார்த்திங்கன்னா ஒரு 22 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோடைய ப்ரைஸ் நம்ம 4000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ 22 யூனிட் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 88,000 ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பீ சாண்ட் பூச்சிக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 12 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் நம்ம 4,500 போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 54,000 செலவாயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிரிக்கில் நம்ம சேம்பர் பிரிக் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 22,000 கல் தேவைப்படும். ஒரு கல்லுடைய ப்ரைஸ் நம்ம 11 ரூபா போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2,42,000 பிரிக்குக்கு மட்டும் தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒன் 20 mm அக்ரிகேட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு 16 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் நம்ம 3000 ரூபா போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 48,000 செலவாகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 40 mm அக்ரிகேட், அதாவது 1.5 ஜல்லி. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4.5 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட விலை பார்த்திங்கன்னா 3000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு 13,500 1.5 ஜல்லிக்கு தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிராவல். மேடை மண்ணுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 3 அடி போட போகிறோம். ஸோ 3 அடிங்கிறப்ப நமக்கு ஒரு 36 யூனிட் தேவைப்படும். முன்னாடி எல்லாம் போடுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு 40 யூனிட்டாக போட்டுக்கலாம். ஸோ 40 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் நம்ம 2,000 ரூபா போடுறப்போ 80,000 ரூபா செலவாகும். ஸோ இதில் சிமெண்ட்டு, ஸ்டீலு இதெல்லாம் நம்ம என்ன பிராண்ட் வாங்க போகிறோம், ஸோ அதை பொறுத்து அமௌண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி எம் சாண்டு, பி சாண்டு, ஜல்லி இது எல்லாமே நம்மளுடைய மெட்டீரியலோட அவைலபிலிட்டியை பொறுத்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்டன்ஸ் பொறுத்து அமௌண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைலில் ஃப்ளோரிங் டைல், வால் டைல், இந்த மாதிரி நம்ம 2 இடங்களில் டைல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ளோரிங் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் சேர்த்து 1300 ஸ்கொயர் ஃபீட்டாக போட்டுக்கலாம். பார்டர் லோட்டருக்கு வேஸ்டேஜஸ் இதெல்லாமே சேர்த்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் நம்ம 55 ரூபா போட்டுக்கலாம். 55 ரூபாய்ங்கிறது ஒரு இனிஷியல் ப்ரைஸ் தான். நம்ம என்ன பிராண்ட் எடுக்க போகிறோம், ஸோ அதே மாதிரி என்ன டிசைன்ஸ் எடுக்க போகிறோம் அதை பொறுத்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 71,500 ஃப்ளோரிங் டைல்ஸ்க்கு மட்டும் செலவாகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வால் டைல்ஸு. ஸோ வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 45 ரூபா போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு 36,000 செலவாகும். ஸோ இந்த வால் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப், அதாவது கிச்சன் மேடைக்கு மேலே யூஸ் பண்ண போகிறோம். 2 பாத்ரூமில் நம்ம யூஸ் பண்ண போகிற வாலில் தேவைப்பட்ட நம்ம நம்முடைய போர்ட்டிகோ ஏரியாவில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம 800 ஸ்கொயர் ஃபீட் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு 30,000 ரூபா போயிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வுட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் டோருக்கு நமக்கு ஒரு 25,000 செலவாயிரும். ஸோ இது என்ன மரத்தில் எடுக்க போகிறோம் அதை பொறுத்து அமௌண்ட் கொஞ்சம் குறைக்கலாம், அல்லது ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டிசைன்ஸ் பொறுத்து அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கான ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 செலவாயிரும். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்னல் டோர்ஸ், அதாவது உள்ளே வரக்கூடிய டோர் பார்த்திங்கன்னா 2 ரூம் இருக்குது. ஸோ 2 ரூம் பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு 8,000 இருக்கக்கூடிய டோர் போட்டுக்கலாம், ரெடிமேட் டோர். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 16,000 செலவாயிரும். ஸோ அதுக்கான ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நம்ம மகாகனியில் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 7,000 இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 14,000 செலவாயிரும். ஸோ அடுத்தது விண்டோஸு. ஸோ விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 9 விண்டோ தேவைப்படும். அதாவது ஹால் ஏரியாவில் 3 விண்டோ, 2 பெட்ரூமில் 2 விண்டோ. ஸோ 4 விண்டோ ஆச்சு, கிட்டத்தட்ட 7 விண்டோ இதிலேயே போயிடுச்சு. ஸோ அது போக கிச்சனில், டைனிங்கில் ஸோ 9 விண்டோ தேவைப்படும். ஒரு விண்டோவுடைய ப்ரைஸ் நம்ம 5,000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ இன்க்ளூடிங் கிரில்லு, கிளாஸ் இது எல்லாமே சேர்த்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5,000 செலவாகும். ஸோ இது மகாகனியோட ப்ரைஸு. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன மெட்டீரியல் போகிறோம் அதை பொறுத்து இந்த அமௌண்ட் கொஞ்சம் முன்ன பண்ண வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைஸை பொறுத்து கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 45,000 தேவைப்படும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோரில் நமக்கு 2 டோர் தேவைப்படும். ஒரு டோருடைய ப்ரைஸ் நம்ம 3,000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு 6,000 ரூபா தேவைப்படும். ஸோ அடுத்தது வெண்டிலேட்டர். 2 பாத்ரூமில் நம்ம 2 வெண்டிலேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு 1,500 போட்டுக்கலாம். ஸோ 3,000 ரூபா வெண்டிலேட்டருக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ். எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் பொறுத்தவரை பிராண்டை பொறுத்து நமக்கு அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 1,30,000 அப்ராக்சிமேட்டாக செலவாகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிளம்பிங் மெட்டீரியலுமே நம்ம என்ன பைப் எடுக்க போகிறோம், ஸோ அதை பொறுத்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 1,00,000 செலவாயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்.
பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1,20,000 வந்து செலவாகும். ஸோ இதில் இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒயிட் வாஷு, ஸோ 2 கோட் பட்டி, ப்ரைமர், எமல்சன் இது எல்லாமே வந்து கவர் ஆயிரும். இது எல்லாமே வந்து மெட்டீரியலுக்கு ஆகக்கூடிய செலவுகள். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு மட்டும் செலவாகக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 17,12,000 வரைக்கும் வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து கிரைனெட்டு. ஸோ கிரைனெட் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து லேபரோட சேர்த்து வந்து 25,000 வந்து செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கிரைனெட் யூஸ் பண்ண போகிறோம் அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கிச்சனில் கண்டிப்பாக வந்து மேடைக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது போக வந்து எங்கேயாச்சும் கபோர்டு ஒர்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த இடங்களில் கிரைனெட் யூஸ் பண்ணலாம். ஸ்டெப்ஸில் முன்னாடி வாசக்காலில் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ஒரு 25,000 வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து லேபர் காஸ்ட்டு. லேபர் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். ஸோ ஒரு 1,200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் நமக்கு 65 ரூபா போட்டால் கூட அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 78,000 வந்து லேபருக்கு மட்டும் செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 65 ரூபாய்ங்கிறது வந்து ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் தான். சில இடங்களில் 70 ரூபாய் கூட பண்ணுறாங்க, சில இடங்களில் 70க்கு மேலே போகுது. ஒர்க்கை பொறுத்து அதே மாதிரி ஏரியா பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டைல் லேயிங். டைல் லேயிங்கில் நமக்கு வந்து 2,100 ஸ்கொயர் ஃபீட் வந்து டைல் வந்து லே பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ளோரிங்கில் வந்து ஒரு 1,300, வால் வந்து ஒரு 800. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,100 வரும். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து லே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 22 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 46,200 வந்து டைல்ஸ்க்கு மட்டும் போயிடும். ஸோ இது போக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எங்கெங்கெல்லாம் டைல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங். அதாவது பெயிண்டருக்கு மட்டும் ஆகக்கூடிய செலவுகள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50,000 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சிவில் லேபர் ஒர்க். 1,200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம 420 ரூபா போடுறப்போ சிவில் லேபர் ஒர்க் மட்டும் வந்து ஒரு 5,04,000 வந்து செலவாயிரும். ஸோ இந்த 420 ரூபாயில் வந்து சென்ட்ரிங் ஒர்க்கு, ஸோ அதுமாக சிவில் சம்மந்தமான லேபர் ஒர்க் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ டோட்டலாக லேபருக்கு மட்டும் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு 7,28,200 வந்து தேவைப்படும். டோட்டலாக மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் லேபர் காஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு 24,40,200 வந்து தேவைப்படும். அதாவது ஒரு 1,200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து 24.5 லட்சம் வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க்குறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2,050 ரூபா வரைக்கும் வந்து 2,030 வந்து 2,050 ரூபா வரைக்கும் வந்து செலவாகும். இது தவிர எக்ஸ்ட்ரா ஒர்க்னு பார்த்திங்கன்னா வந்து போர்வெல், செப்டி டேங்கு, காம்பவுண்ட் வால், அப்ரூவல் காஸ்ட் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணாமல் இருக்குது. செப்டி டேங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவாயிரும். ஸோ அது போக பார்த்திங்கன்னா வந்து அப்ரூவல் ஒர்க்குக்கு 1 லட்ச ரூபா செலவாயிரும். இது ரெண்டுமே ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 2,150 2,200 வரைக்கும் செலவாகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.